சென்னையில் நீர்நிலைகள் மற்றும் பொது இடங்களில் கொட்டப்படும் கட்டிட கழிவுகளை கண்காணிக்க 3 ரோமிங் குழுக்களை சென்னை மாநகராட்சி அமைத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், விவரங்கள். சென்னையில் நீர்நிலைகள் மற்றும் பொது இடங்களில் கட்டப்படும் கட்டிட கழிவுகளை கண்காணிக்க 3 ரோமிங் குழுவை அமைத்து மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் பொது இடங்கள்ல கட்டட கழிவுகளை கொட்டினா 5000 வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. கட்டட கழிவுகளை கொட்டுவதால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுகிறது என்றும், மழை காலங்களில் மழை நீரும் சேர்ந்து கட்டிட கழிவுகள் தேங்குவதால மழை நீரும் அதிகம் தேங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த சூழல்ல மாநகராட்சி இது தொடர்பான பல்வேறு எச்சரிக்கையும் விதிமுறைகளையும் விதித்து வந்துள்ள சூழல்ல தற்பொழுது இந்த பல்வேறு இடங்களில் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டிட கழிவுகளை அகற்றும் விதமாக 3 கண்காணிப்பு குழுக்களை ரோமிங் வாகனங்களோடு அமைத்துள்ளது. குறிப்பாக 3 வாகனங்களை இதற்காக பிரத்யேகமாக அமைத்துள்ள மாநகராட்சி இந்த 3 குழுக்களுமே சென்னை நகர் முழுவதுமாக அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டு எங்கெங்கு கட்டிட கழிவுகள் உள்ளது, யார் யார் கட்டிட கழிவுகள் தொடர்பான புகார்களை அளிக்கின்றார்களோ அவர்கள் அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று நடவடிக்கை எடுப்பார்கள் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.